وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையருளால் இன்றைய தராவீகை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கு வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையில் சூரத்துன் நூர் என்ற அத்தியாயத்தினுடைய பெரும்பான்மையான வசனங்கள் ஓதி நிறைவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சூரத்துல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயமும் சூரத்துல் ஷுஆரா என்ற அத்தியாயமும் முழுமையாக ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய அடியார்கள், அவர்களினுடைய பண்புகள், அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹ் அங்கே தெரியப்படுத்துகிறார். இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லி துவங்குகிற அந்த வசனம் அடியார்களிடத்திலே இருக்க வேண்டிய 10க்கும் மேற்பட்ட சிறப்பு அம்சங்களை, நல்ல செயல்களை அல்லாஹ் அந்த வசனங்களிலே கோடிட்டு காட்டி இருக்கிறார். அந்த 10க்கும் மேற்பட்ட செய்திகளில் சுருக்கமான ஒன்று என்ன அப்படின்னா, முஃமினாக இருப்பவர் அவருடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிற விஷயத்திலே சிக்கனத்தை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும், நடுநிலையை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். நான் சம்பாதித்த பணம் என்பதற்காக, என்னிடத்திலே பொருளாதாரம் விசாலமாக இருக்கிறது என்பதற்காக வாரி வழங்கிவிட்டு வாரிசுகளுக்கோ அல்லது அவனுக்கு தேவைப்படுகிற போது இல்லை என்று பிறரை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சூழலுக்கு ஒரு முஃமின் எந்த காலத்திலும் சென்றுவிடக்கூடாது. செலவினங்களிலே நடுநிலையை கடைபிடித்து தங்களுடைய தேவைக்கு போக மீதமுள்ள பொருளாதாரத்தை சேமிக்கிற பழக்கம் என்பது ஒரு முஃமினுக்கு அவசியமானது என்பதை அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இதா அன்ஃபகு, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்களுடைய சிஃபத் என்ன தெரியுமா? இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் தெரியுமா? அவனுக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வீண் விரயமும் செய்யக்கூடாது, கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. எப்படிங்க புரிகிறது? ஏதோ ஒரு விஷயம் 1000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்ப கண்டிப்பா அதுல 1000 ரூபாய் செலவு செஞ்சாகணும். 1000 ரூபாய் செலவு செய்தால் போதும் என்ற சூழ்நிலையில் 10,000 ரூபாயை செலவு செய்தால் அங்கே இஸ்ராப் என்பது வந்து விடுகிறது, வீண் விரயம். ஒரு முஃமினிடத்திலே ஒரு தேவை ஏற்படுகிறது, அந்த தேவை 1000 ரூபாயில் நிறைவடைகிறது என்றால் அதற்காக 10,000 ஒரு முஃமின் செலவழிக்க மாட்டான். அது முஃமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வலம் யக்துரு, 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்துல 400 ரூபாயும் செலவழிக்க மாட்டான், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டான். எவ்வளவு தேவையோ அவ்வளவு செலவு செய்வதுதான் ஒரு முஃமினுடைய அழகிய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
அடுத்து சொல்கிறான், அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான், வகான பைனதாலிக்க கவாமா, வீண் விரயமும் செய்ய மாட்டார், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார், ரெண்டுக்கும் மத்தியிலே நடுநிலையாக நடந்து கொள்வார். எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையை மட்டும் அவர் செலவு செய்து எஞ்சிய பொருளாதாரத்தை அவர் சேமித்து வைப்பதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் அங்கே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். பொருளாதாரம் என்பது அது 3 ஸ்டேஜில் இருக்கு. விளிம்பு நிலைன்னு ஒன்று இருக்கு, நடுநிலைன்னு ஒன்று இருக்கு, உச்ச நிலைன்னு ஒன்று இருக்கு. விளிம்பு நிலைன்னா அன்றாட நம்முடைய தேவைகள் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். நடுநிலை என்று சொல்லுகிற போது நம்முடைய தேவைகள் போக கொஞ்சம் மீதி ஏதாவது தங்கி இருக்கும். உச்சநிலை என்றால் அடுத்த ஜெனரேஷன் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பொருளாதாரம் என்பது அவரிடத்திலே இருக்கும். இந்த 3 நிலையில எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே பொருளாதாரத்தை செலவு செய்வதிலே நடுநிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். சொத்து சுகம் நிறைய இருக்கிறது என்பதற்காக வீண் விரயத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கும் அனுமதி இல்லை. தேவைப்படுகிற பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்வதற்கும் அனுமதி இல்லை. ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், ஒரு முஃமின் கண்டிப்பாக அவன் இப்படி செய்ய மாட்டான், அது அவனுடைய அழகிய பண்புக்கு முரணானது, அவன் நடுநிலையை கடைபிடிப்பான் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். எனவே பொருளாதாரத்திலே இந்த 3 நிலைகளில் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த சேமிக்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் அது 2 விஷயத்தை நமக்கு தரும். ஒன்று, நம் சந்ததிகளுக்கு பலனளிக்கும். இன்னொன்று, நமக்கு தேவை ஏற்படுகிற போது அவசர நேரங்களிலே அல்லது சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு தேவை என்கிற போது நாம் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அறப்பணிகளுக்கு செலவு செய்வதற்கு அது மிக உதவியாக இருக்கும். இந்த 2ம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலனாக இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆட்டின் இடையினோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஆட்டை கேட்டாங்க, என்ன சொன்னார்? தரமாட்டேன்னு சொன்னார். ஏப்பா ஆட்டு மந்த வச்சிருக்கிற, இது எஜமான் நான் அல்ல. யார் எஜமான்? வேற ஆள் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு ஆட்டு மந்தையில ஒரு ஆடை கொடுத்துட்டா என்ன தெரிய போகுது? எஜமான் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதோடு நாம் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அந்த சிறுவனின் இறையச்சத்தை பாருங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சியினுடைய பிற்பகுதி இப்படி வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சிறுவனுடைய இறையச்சத்தை பார்த்துவிட்டு தான் சேமித்து வைத்திருந்த அந்த பொருளாதாரத்தை எடுத்து அந்த எஜமானிடத்திலே சென்று அந்த சிறுவனை விலை கொடுத்து வாங்கி அவரை உரிமையிட்டு அவனை சுதந்திரமானவனாக ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆட்டு மந்தையையும் விலை கொடுத்து வாங்கி அந்த சிறுவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். நம்ம நிகழ்ச்சி அதுவரைக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சிறுவனுடைய இறையச்சத்தை பார்த்தீர்களா? இது போன்று நம் குழந்தைகளின் இறையச்சம் இருக்க வேண்டும், நாமும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற சிந்தனையை நாம் வளர்க்க வேண்டும் என்று நாம் உபதேசங்களிலே கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி இப்படி முடிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சேமித்து வைத்திருந்த செல்வம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பரம்பரை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆரம்ப நிலையில் இருந்திருக்க அல்லது நடுநிலையில் இருந்திருப்பாங்க. அப்ப அவர்கள் தேவைக்கு போக கையில் கிடைத்த அந்த காசு பணங்களை சேர்த்து வைத்திருந்ததால் இந்த சிறுவன் அடிமையாக கிடக்கிறான், இவனை சுதந்திரமாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் சேமித்து வைத்த அந்த பொருளாதாரம் என்பது அடிமையை விடுவித்து விடுவதற்கு அங்கே செலவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்டு மந்தையை விலை கொடுத்து வாங்குகிற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நாம் பார்க்க கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கையில காசு இருக்குங்கிறதுனால தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விஷயங்களுக்காக நம் காசு பணங்களை செலவழிப்பதற்கு நாம் சுருக்கிக் கொள்ள வேண்டும், நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அடிமைகள் இல்லாவிட்டாலும் கூட மருத்துவ உதவிக்காக, கல்விக்காக
இந்த பள்ளிவாசல் மதரசாக்கள் போன்ற அறப்பணிகளுக்காக நம்மை தேடி வருகிற போது அந்த சேமிப்பில் இருந்து நாம் தாராளமாக கொடுக்க முடியும். அல்லது நமக்கே திடீரென்ற அவசர மருத்துவ சேவைகளா, மருத்துவ சோதனைகளுக்காக அந்த காசு பணங்களை எடுத்து செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நமக்கே அது கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கும். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சேமிப்பு பணம் என்பது ஆட்டு மந்தையை விலை கொடுத்து வாங்குகிற அளவிற்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து இதுவரை எவ்வளவு நாம் நடுநிலையை கடைபிடித்து சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல்வேறு சஹாபாக்கள் என் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நான் தீனுக்காக வாரி வழங்குகிறேன் என்று சொன்ன போது, இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க குழந்தைகள் வாரிசுகள் நடுரோட்டில் நிற்பாங்களா என்று கேட்டுவிட்டு உன் வாரிசுகளுக்கு என்று ஏதாவது வைத்து விட்டு போ என்று சொல்லிய செய்திகள் நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தில் நமக்கு எவ்வளவு தேவையோ ஆடம்பரமோ கஞ்சத்தனமோ இல்லாமல் செலவு செய்துவிட்டு மீதமுள்ளதிலிருந்து ஏதேனும் கொஞ்சத்தை சேமித்து வைக்கிற அந்த பழக்கத்தை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வகான பைன தாலிக கவாமா, என் அடியான் வீண்வரையம் செய்பவனாக இருக்க மாட்டான், கஞ்சத்தனம் செய்பவனாக இருக்க மாட்டான். அவன் தேவைகளுக்கு பிறரை எதிர்பார்க்காமல் அவன் பொருளாதாரத்தில் இருந்தே சேமித்து வைத்து அவன் தேவைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கொடுக்கிற நடுநிலையை பேணுபவன் தான் என் அடியான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தினுடைய கருத்தை முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.